மாயாண்டி என்றும் ஒரு பெயர். திருவிளக்கிலே பிறந்ததினால் பூமரத்து சிவசுடலன்னு ஒரு பெயர். இரவில முண்டமா இருந்தார் பாத்தீங்களா, அதனாலதான் இருதலம் முண்ட சாமி. என்ன முண்டை? முண்டசாமி இருதல முண்ட சத்ரவாதி முண்டசுவாமி என்று பெயர் வைத்தார். ஐயாவுக்கு எதிர்ப்பீடம் கிழக்க போக வர பார வர பார்க்க கிழக்கணிக்கு ஒரு முகம், அவருக்கு எதிரில் போட்ட படம் மேற்கு முகமாக. அப்ப இருதலம் உண்ட சுவாமி, பக்கத்திலே பேச்சியம்மா பிரம்மசக்தி. பேச்சி என்றும் சுடலை என்றும் முண்டல் என்றும் பகவான் பேர் கொடுத்தார். பேர் கொடுத்த வேலையில பிள்ளைய 3 பிறண்டு உருண்டு ஓங்கி சத்தம் போடுது. அம்மா ஒரு குழந்தைய 10 மாதம் சுமந்திருப்பா, பிறந்து கீழே விழுது வரைக்கும் அந்த பிள்ளை கீச்சுன்னு சத்தம் கொடுக்காது, இருக்கும் செவனேன்னு இருக்கும். பிறந்து கீழே தான் விழணும், துடிக்கும். அடேங்க அப்பா, பிள்ளை ஐயமா துடிக்கும். என் மகன் கதறு தானே, தெரிய மாட்டேன் வந்து கேப்பா, ஏமா என் மகன் விடிய விடிய தூங்கலமா ஐயமா கத்துது என் பிள்ளை. ஏடி பால் குடிக்கியா? குடிக்க மாட்டேக்கானே என் மகன், நான் எப்படி கொடுத்தாலும் என் பிள்ளை குடிக்க மாட்டேக்காமா, ஒரே கத்துதம்பா. கொண்டா உன் பிள்ளைய கொண்டா, வர விழுந்திருக்கான பாக்கட்டும் அப்படின்னு. அன்னைக்கு பெரியவங்க தான் பிள்ளைகளை வாங்கி காது உரம் கிடந்தா காதை பிடிச்சா பிள்ளை காரு 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 கத்தும். நெஞ்சு உரம் கிடந்தா நெஞ்சு தொட விடாது, குடிக்க பால் உள்ள தங்காது, கோக்கு கோக்குன்னு மேல உணர்ந்து தட்டும். அப்ப பெரியவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இவளே ஒரு பிள்ளையா இருக்கா, இவளுக்கு ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு வராளா, யாரு பார்த்தா? உடனே ஆஸ்பத்திரிக்கு வாடுவா, ஆட்டா ரெடியா நிக்கும், ஆட்டா ரெடியா நிக்கும், பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போக. பரவாயில்லையா? அதனாலே ஐயா பூமரத்து சுடலை மாயாண்டி முண்டசாமி பேசியம்மால பார்வதா தேவி அள்ளி அரவணைத்த ஆசா பாசமண்டு அந்த அருமை மக்களை 10, 18, 20 வயசு வரைக்கும் பிள்ளைகளை வளர்ப்பு போட்டு வளர்ப்புல. இப்பதான் பிள்ளைகளுடைய அக்கறையே இந்த வருஷத்துல தான் உனக்கு வந்துருக்கு. 7000 ரூபாய்க்கு யூனிஃபார்ம் எடுத்திருக்காங்க, 7000 ரூபாய்க்கு. 2025 பிள்ளை திரும்பிடுது. கொண்டாட்டி பிள்ளைய குடும்பம்னு ஒரு சாணத்துக்கு வந்துருச்சு. இப்படியே இருக்கட்டும், கடவுளே எல்லா குடும்பமும் நல்லா இருக்கட்டும். அதனால பாருங்க, ஆண்டவனாகிய பகவான் இந்த மாயாண்டி பூமரத்து சுடலைய முண்டசாமியை பேச்சு பிரம்மசக்தி அம்மால ஆதிபராசக்தி அள்ளி அரவணைத்த ஆசா வாசங்கள் கொண்டு இங்கே கொண்ட வருகிறாளானா மேல கொட்ட வாசல் வடக்கு கொட்டவாடா
போட்டா தொட்டில் போட்டா ஆத்துவாரம் போட்டுவா ஆனந்தத்தால் பேசுவாரா அம்மை உமாமகேஸ்வரியா அருமை மகனாகிய ஆண்டவன் பூமரத்து சுடலையை மாயாண்டி சுடலைய தொட்டிலே போட்டால் பார்வதியால் சிவபெருமா செம்பு கழுவி சிவனாரோ பால்கரக்க பானைகளை பார்வதியால் பால் காய்ச்ச காசு பால் காச்சுவாளாம் சுடலைக்கு கலையத்திலே விட்டாத்தி ஓட்டு பால் போட்டி பொன் தொட்டிலே போடுவாளா அந்த காலத்துல பிள்ளைய பெற்ற தாய்மார்கள் பிள்ளைக்கு அமர்ந்து கொடுத்தாலும் 1 மணி நேரமா கொடுப்பாங்களாம். அதுல தொட்டில போட்டு தாளாட்டினாலும் 1 மணி நேரம் ரோடாட்டினா தான் புள்ள வரங்குமா. இப்ப யாராச்சும் பிள்ளைய தொட்டில பிடிச்சு ஆட்ட தெரியுதா? செல்ல கட்டிட்டு அவளோட வரங்க போகுது. ரோடாட்டு சொல்ல தெரியுதா? தெரியாது. தெரிய மாட்டேன் தெரிய மாட்டேன். ஆமா தெரியாது தெரியாது. இந்த ஆண்டவன் சுடலையை எங்க அம்மா பேச்சி அம்மால முண்ட சுவாமிய பார்வதி மரகத தொட்டிலே போட்டு பால் போட்டு மாணிக்க கையிலே மாயாண்டியை போட்டு எப்படி தாராட்டுகிறாள் தெரியுமா? ராரோ ராரிரேரோ ராரி ராரி ராரோ ராரி ராரி ராரோ நன்னே ராரி ராரி ராரோ நிலவடிக்க பரமசிவே வந்தடிக்க பரமரவர் அடிக்கும் வந்தை பகுந்தடிக்க வந்தகனோ நிலவடிக்க ஈஸ்வரனார் வந்தடிக்க ஈஸ்வரவர் அடிக்கும் வந்தை செடிய வந்தகனோ மணி விளக்கில் பிறந்தவனோ மாயாண்டி கண்ணதரே விளக்கில் பிறந்தவனா சிவ சுடல கண்ணதரே ராரோ ராரிரோ ராரி ராரி ராரோ ராரி ராரி ராரோ ராரி ராரி ராரோ செவ்வதளி மாலையோ எனக்கு சிவனார்தந்த பாக்கியமோ பாக்கியமா கட்டிப்பூ மாலையோ
ஐயா நீ எனக்கு கனத்த சிவன் மாலை அப்படின்னு பிள்ளைய அப்ப தொட்டில போட்டு தாளாட்டி இருக்காங்க ரோராட்டி இருக்காங்க. இப்ப எல்லாம் வந்துட்டே இருக்குவாங்க டச்சு செல்லு என் செல்ல மேல இன்னைக்கு தடவுதான் உருளைக்கிழங்கு செல்ல கொட்டி எங்கே போச்சு கத்தரிக்காய் கூடையிலே தூங்க போச்சு. கத்தரிக்காய் முள்ளு குத்தி அழுதுருச்சான். அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிருச்சு. இப்ப செல்ல தடவை அதை வச்சுட்டா அந்த தாளாட்ட கேட்ட பிள்ளை தானா உறங்கி இருக்கும். அப்ப அம்மா அம்மாரு கால் சடைக்க தொட்டில பிடிச்சு ஆட்டணும். பிடிச்ச கையும் உடையும் அடிச்ச வாயும் வலிக்கும். அப்பதான் பிள்ளை உறங்கும். இப்ப என் மாவுல ஒரு தொகு மாத்திரை போட்டு அம்மா முழிக்கும் இல்ல அடிக்கும். என்னோட படுப்பான என்னோட உறங்குதானே தெரியல உறங்கிடலாம். ஒண்ணு போட்டா நின்று பேச போச்சு. அதனால பார்வதா தேவி நாம் பாலகனாகிய பூமரத்து சுடலை ஊர்ந்த முண்டசாமியவும் தொட்டிலே போட்ட பிள்ளைகளை அசத்து தாராட்டி ரோராட்டுகிறார். அசந்து உறங்குகிறார் மாயாண்டி. என் சுடலையானவர் அசந்து உறங்குகிற போது அப்பதான் அவருக்கு ஆண்டவனுடைய ஞாபகம் வருகிறது. அதான் என்னைக்கு பிள்ளைய கேட்டமோ அன்னைக்கே புருஷனை அடியோடு மறந்துட்டோமே. என் சுடலைய கண்ணோ சோதி சிவனை மறந்தோமே. சரி நீ என்னத்துக்கு பொங்குவா பொறிப்பா பிள்ளைகளுக்கு போட்டு கொடுப்பா அவளும் சாப்பிடுவா இவருக்கு சோறு எடுத்து வச்சுட்டு உறங்கிடுவா. ரெண்டு பக்கம் போட்டு அவார்டு தங்குதா. அப்ப நீ என்ன செய்வ? அந்த நாளை பார்வதா தேவி நான் அரும மக்கள் உறங்குகிற போது ஆறு கைலாசவாசலுக்கு போவோம் என்று வடக்கு கோட்டையில சுடலைய பூமரத்து மாயாண்டிய உறங்க வைத்து விட்டு மேல கோட்டை வாசலுக்கு வந்தான். ஆண்டவா பகவானே நீங்க படியிழந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு போய் படியிழந்து வாங்க சுவாமி அப்படின்னா அருண உதயத்திலே அதிகால படுத்ததிலே வெள்ளி உதயம் போல விடிய கால வேளையில பார்வதியால் படி கொடுத்தா பகவான் படி வாங்கி கொண்டு 6-7 உலகமெல்லாம் வந்து அல்லூர் வாழும் தேரைக்கும் தாயார் கற்பத்திலே ஒரு சிசுவுக்கும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சிக்கும் பச்சைக்கும் பறவைக்கு ஈயக்கும் எறும்புக்கும் 84 கோடி சிவராசிகளுக்கும் இறைவனே ஆதாரம் அன்று யுக காலங்களாக படியிழந்தும் அவரை காத்து ரசித்து அவர் கையிலைக்கு வந்தார். பார்வதியும் அவருக்கு உபச்சாரம் செய்ய ஆரம்பிச்சான். புருஷங்கிட்ட வந்தா பிள்ளைகளை அடியோட மறக்கான். கணவன் பக்கத்தில் வந்த போது கடவுள் மாயாண்டி பூமரத்து சுடலையை அழைத்து போனார். கொண்டவன் பக்கம் வந்தா குழந்தையை மறந்து போனான். ஆமா தொட்டிலே படுத்திருந்த எங்க மாயாண்டிய பேச்சி அம்மா அடைக்காயே பேச்சி பேச்சின்னா துணி எடுக்க கூடாது என்னன்னு நிக்கணும். ஆமா பேச்சி அம்மா சுடலையே அழைத்தாய். ஐயா ஏ பூமரத்து மாயாண்டி ஏ முன்னசாமி இறங்குங்கடா 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 தொட்டில விட்டு அம்மா வருவா நம்மள அழுவா அரவணைப்பா அமிர்தம் தருவான்னு யாரும் படுத்திருக்காங்க. இந்த சிறப்பான வேலையில சிங்கார வேலையில ஆண்டவன் சுடலைய தொட்டில போட்டத பார்வதி அழைத்து போயிட்டான். வந்தாரு படி இழந்துட்டு பாதத்தை தொட்டு கழுவி வாரிசாத மலர்கள் கொண்டு தூவி அழைப்போடு வந்து சிவபெருமான கைலாசத்துக்குள்ள அழைத்துட்டு போனான். தான் சாப்பிடுங்க மச்சான் சாப்பிடுங்க பகவானே சாப்பிடுங்க அப்படின்னு அவருக்கு பாலோ பழமோ பஞ்சாமிரதமோ தேனோ தினமாவோ பிசைந்து கொடுத்தார். ஏனில தினமாவு போட்டு பிசைஞ்சா எப்படி இருக்குங்க சுக? அமிர்தமா இருக்கும் அமிர்தமா இருக்கும் தேனாமிர்தமா இருக்கும் தேனாமிர்தமா இருக்கும். கொண்டாகும். அதனால ஆண்டவன் பகவான் அத்தனையை சாப்பிட்டு
ரெண்டு பேரும் கலைப்பாறை தாம்பலம் வந்து சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சோமி பரத்தி ஆடுகிறார்கள். புத்தல்லே போட்ட சுடலையே மறந்தான். ஏச்சி அம்மா பிள்ளைகளை அழைக்கார். ஐயா ஏ பூமரத்து சுடல, ஏ மாயாண்டி, ஏ முண்டசாமி, ஐயா ஓடியாங்கப்பா இறங்குங்கடா தொட்டில வெட்டு. இறங்குங்க மகனே இறங்குங்கடாரு. உடனே அம்மையாகிய பார்வதியால் பேச்சு அடைத்த உடனே பேரழகன் பூமரத்து சுடலை மாயாண்டியும் முண்டசாமியும் பிள்ளையா போட்டுட்டு போனா பார்வதியா பிள்ளையா பச்சோடம் பிள்ளையா பால் குடிக்கும் பாலகனா படுத்த இந்த பூமரத்து சுடல ஏச்சி அம்மா அழைத்த உடனே இறங்கி நிக்காரு பாருங்க. குழந்தையா படுத்தவர் கொடி போல வளர்ந்து நிற்கார். மதலையாக படுத்திருந்த மாயாண்டி மலை போல வளர்ந்து நிற்காரு. பிள்ளையாக படுத்திருந்த பெரிய சுவாமி பெரிய ஆளாகவே வளர்ந்து நின்றார். அப்படியே ஆண்டவன் இறங்கி நின்று அம்மா பேச்சியோட மையானம் போம் என்று திசையாக திரும்பி பார்த்தா என் மாயாண்டி திசையாக திரும்பி பார்க்கும் போது மேற்க கிழக்க தெற்க வடக்க அப்படி திரும்புகிற போது யாரு சுடலை கண்ணுக்கு தென்பட்டா தெரியுமா? சமய அந்த கோலம் இழந்தார், கோலம் பெண்ணா பாப்பாது உடலிலே பாப்பாத்தி பிறந்தவா மத்த சூழியாவா இறந்து போனா பாப்பாதி சுடலையோட பார்வையார பாப்பாதி இனத்தாரும் ஜனதா அருவி கொடுப்பாடு கிழந்திருக்கிறேன் மையானம் கொண்டு வா மாயாண்டிக்கு ஏற்றபடி மையான கரையறியில கல்லடிக்கு வரவடி மேல பெரியவை ஏறுவாடி ஈரோ மண்ண மேல ஊசி பரட்டி ஏறுவாடிக்கு பரட்டி அங்க பச்சை மண்ண மேல ஊசி
வா வா நம்ம மையானத்துக்கு போவோம் என்று எங்க மாயாண்டி சொல்லலாம். அம்மா பேச்சை கூட்டா வாங்கடா போவோம். ஆமா அப்படின்னு வலது கையில பூமரத்து சொல்லலையும் இடது கையில முண்ட சுவாமியவும் இரு மக்களை இரு படங்கையும் போட்டான். எந்த கையில போட்டா உடனே இன்னைக்கு சாமி வேட்டைக்கு போகும்போது வாரு 2 சாமி இப்படி சேர்த்து பண்ணிக்கணும். போவோம் வெட்டுவாங்க போற மாதிரி தகச்சுது போயிட்டு வந்ததே தெரியாது. அதனால நம்ம ஐயா நம்ம வா என்ற முண்ட சுவாமியின் பேச்சியம்மா என் ஆண்டவன் பூ மரத்து சுடலையை அழைத்து கொண்டு ஐயா போக முடியும்னா சும்மா போக முடியுமாப்பா? சும்மா போக முடியுமா? காட்டுக்குள்ள தண்ணி விளக்க போனா வயக்காட்டுக்கு விளக்காட்டுக்கு போனோம்னா கையில என்ன வேணும்? ஆம்பு வருது தெரியுமா? பள்ளி வருது தெரியுமா? பூதா வருது தெரியுமா? தெரியாது. பொம்பளை போனாலும் கூட அது விளம்புத பொருசு சத்தத்தை கேட்டு நீ ஆம்பளை உண்மையா நடந்து போவிய உடனே டக்குன்னு கொட்டிருந்த. அதனால காட்டுக்குள்ள போனோமானா கை அருவா ஒண்ணு வேணும். கை அருவா பாதுகாப்பு என்ன வேணும்? அருவா ஒண்ணு வச்சிருக்கா பத்தியா வல்லையும் கை கம்பு வேணும். காட்டுக்கு போனா கை கம்பு வேணும், கையில அருவா வேணும், பேட்டரி வேணும். எங்க போவது சொல்லலாம் ஐயானு போவோம் என்று அச்சனல வருது அரங்கச்ச சுங்கலேட்டு அச்ச பாவர கச்ச தாரை கோடு கச்சையலாம் கச்ச ஐயோ யாரோ செய்யமா யாரோ மாறி வந்தையமா பூமரத்து சுடலை நச்சை வருந்து கூட்டி கரு நச்சை சுங்கலிட்டு பட்டு வருந்து கட்டி பார்வைக்கேற்ற சுங்கல் வைத்து முன்புறத்து சுங்கலில மூகனியாருடைய அச்சரம், பின்புறத்து சுங்கலில பிரம்மனுடைய அச்சரம், வலதுபுற சுங்கலில வண்ண பகவானுடைய அச்சரம், இடதுபுற சுங்கலில யமனுடைய அச்சரம். ஐயாயிரம் போனோம்னா யம தர்மே வந்தா தான் போக முடியும், இல்லன்னா போக முடியாது. சும்மா சொல்லவா செய்தாங்க? எம்மை பலி சமக்க யாராலையும் காப்பாற்ற முடியுமாப்பா? முடியாது. அதனால இந்த சல்லடத்தை சுற்றி அச்சரத்தை போட்டுக்கொண்டு ஆண்டவன் மாயாண்டி போமரத்து சுடலையும் முண்டசாமியும் பேசி எம்மாளும் கைலாச வாசலை விட்டு கடந்தே மாயான கரைக்கு போகும் என்ற மாயாண்டி வருகின்றார். அந்த மையான கரையிலே மாயாண்டி வந்து எப்படி அள்ளி கொள்ளை போடுகிறார் தெரியுமா?
மாயான கலையரசே மாயாண்டி வருவாரா விஜயான கடவுளுக்கு பூவரத்து சுடல ஐயா சுடலத்தையும் வருவாரா வளத்தை சுற்றி இடத்தவாரா வலது ஆளு வண்டி போட்டான் இடத்தை சுற்றி வளர்த்தவாரா இடது ஆளை வண்டி போட்டான் அக்கினி ஆற கட்டி யாருக்கு